இல்ல அதுதான் நான் சொல்றேன். இதுல இந்த கூட்டணியை பற்றி ஒரு அரித்மெட்டிக் கணக்கு எல்லாம் சேர்ந்து இருந்தா ஒன்றாக இருக்கும்னு சொன்னதை வேறு 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 மாதிரி அது எங்கெங்கயோ போய்கொண்டு இருக்கிறது. எவ்வளவு விமர்சனம் வந்தால் நான் எனது கருத்தை நான் வலிமையா சொல்லுவேன். அதுல நான் என்னன்னா கட்சிக்காக தான் பேசுறேன். பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தாலே தோற்றுதான் போக முடியும்னு சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்திருந்தா நம்ம வெற்றி பெறுவோம்னு சொன்னதை நான் ஒரு கட்சி தொண்டனா நான் மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி கட்சி அதிகமாக வாக்குகள் பெற்றிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா இடங்கள் கிடைக்கவில்லை என்பதை எல்லா தொண்டர்களையும் போல கவலையாக நான் பார்க்கிறேன். எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லையே என்பதை விட எந்த பலனும் இல்லாமல் காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் அதிக இடம் கிடைத்திருக்கிறது என்பதுதான் கவலை. கூட்டணியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது ஜெயக்குமார் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, 2026க்கு அதிக நாட்கள் இருக்கு. இப்ப ஒன்னும் எல்லாரும் நாங்க கூட்டணி வைக்கிறோம் சொல்லுவோம், அவங்க இல்ல இல்லன்னு சொல்ற மாதிரிலாம் இல்ல. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தந்த தேர்தலுக்கு ஒரு வியூகம் அமைக்கப்படும். இந்த வியூகம் என்ன என்றால், ஒன்று அந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கு, இன்னொன்று எதிராளியை பலவீனப்படுத்துவதற்கு. ஆக வலிமையான கூட்டணி அமைத்து பாஜக போட்டியிடும். அதை கட்சி மேலிடம் முடிவு செய்யும். அவ்வளவுதான். எங்களோட விருப்பத்தை நாங்க சொல்லுவோம். ஆனா மகிழ்ச்சியாக நான் செல்கிறேன். எந்த கருத்து சொன்னாலும் அதற்கு எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. எனது குரலை ஓங்கி சொல்வேன். இன்றைக்கு எனது மனநிலை, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டை இன்னும் 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, இன்னும் வர ஆண்டுகளில் ஆளப்போகிறார் என்ற மகிழ்ச்சி என்னை உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.